ஏதாவது ஒரு கலர் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. பவுடர் டப்பாவோட மூடி எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் நம்ம வரைஞ்சி இதே போல் நம்ம நிறைய ரவுண்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 60 பேப்பர் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டப்பாவோட மூடியை வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த பேப்பரை ஒன்று எடுத்து நல்லா ரெண்டாக மடக்கி 5 ரவுண்ட் பேப்பர் எடுத்து இதே போல் வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் கம்மை இதே போல் அப்ளை பண்ணி நீங்கள் ஒவ்வொரு இதழ்களாக நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு விட்டதுக்கப்புறம் நோட்டோட அட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒட்ட வச்சு இதே போல நீங்க எத்தனை இதழ்கள் வேணாலும் நீங்க ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நீங்க மெதுவா அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதே போல நீங்க நிறைய கலர் பேப்பர்லையும் நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம். நான் முதல்ல ஒயிட் பேப்பர்ல செஞ்சு ஒரு ஷார்ட் முதல்லயே வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட்ல சொன்னாரு, நீங்க கலர் பேப்பர்ல செஞ்சா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதனால கலர் பேப்பர்ல செஞ்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த பேப்பர் ஃபிளார் மாதிரியே நீங்க நிறைய கலர் பேப்பர்ல செஞ்சு ஒரு பிளேட்ல வச்சீங்கன்னா பார்க்கவே அப்படியே கண்கொள்ளா காட்சியா சின்ன பசங்க கூட அசால்ட்டா இந்த கிராஃப்டை செஞ்சிடலாம். தேங்க்யூ.